ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரிஸ்டோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன சீட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது மாட்டு அவரை, கூடவே பார்த்துட்டிங்கன்னா தக்காளி, இது வந்துட்டு பீர்க்கங்காய், சிகப்பு கலர் சிறகவரை. இது 4லேருந்து ஏதாவது ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்காகவே நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ண சீட்ஸ். இது வந்துட்டு மிளகாய் தான். இது பார்த்துட்டிங்கன்னா கடையில் மீதி எல்லா சீட்ஸுமே நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தோம். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பூனைக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீட்ஸு. கத்திரிக்காய் அளவு கிட்டத்தட்ட ஒரு 4 வெரைட்டியை மிக்ஸ் பண்ணி தர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முள்ளு கத்திரி ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நீட்டை வரி கத்திரி நம்ம மாடியில் ஹார்வெஸ்ட் பண்ணோம்ல, அது ரெண்டோட சீட்ஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா கம்மியாக தான் நமக்கு கிடச்சிது, நம்ம வெளியே தான் வாங்கியிருந்தோம். இது பார்த்துட்டிங்கன்னா தொப்பி கத்திரி, இது பச்சை நீட்டு கத்திரி ஃப்ரெண்ட்ஸ். இது 4 சீட்ஸுமே மிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த மிளகாய் இன்னும் பேக் பண்ண வேண்டியது இருக்குது, இப்போ தான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மிளகாய். இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானதை காட்டலைன்னா எப்படி, அதுதான் நம்மளோட அடினியம் சீட்ஸு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம மாடியிலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இந்த கலர் அடினியம் வந்துட்டு ஒரு சீடே வந்துட்டு வெளியே 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10லேருந்து 15 அடினியம் சீட்ஸ் கிட்ட நம்ம பேக்கேஜ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம் இது இத்தனை வெரைட்டி சீட்ஸுமே உங்களுக்கு இதை 4 தவிர மீதி எல்லாத்தோட ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 250 வரைக்குமே வரும். இதோட சேர்த்திங்கன்னா 250 to 300 ருபீஸ் ஒர்த்து உள்ள சீட்ஸை நீங்கள் கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ண போகிறீங்க. சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ, பேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் கொரியர் சார்ஜ் மட்டும் 60 ருபீஸ் பே பண்ண போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வேறு ஏதாவது பிளான்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடினியம் பிளான்ட்டாகவே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஃபீட்லேருந்து 1 ஃபீட் கிட்ட வரும். அதுவுமே காட்டுறேன். கூட பார்த்துட்டிங்கன்னா லில்லி டியூபர்ஸ் இப்போ நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் டைமே நம்மக்கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. இப்போ அது ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது கூடவே ஜேட் பிளான்ட் கட்டிங்ஸ் வேணும்னாலும் ஒரு கட்டிங்ஸ் 30 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே சேர்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து வேணும், அடினியமும் வேணும், கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம லில்லி பிளான்ட்டு, ஜேட் கட்டிங் ஒன்று, இதெல்லாம் சேர்த்து இந்த சீட்ஸோட 200 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு சீட்ஸ் மட்டும் போதுன்னா நீங்கள் 60 ருபீஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஜிபே பண்ணிடுங்க. இது எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நியூ இயர் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம டீட்டெயில்டாக எந்த நம்பருக்கு பண்ணணும், உங்களுக்கு எத்தனை நாளில் ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக போட்டுடுறோம். அந்த வீடியோ அது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி காம்போஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சீட்ஸுமே இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம், மொத்தமாகவே கொட்டிட்டு. இதில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 விதைக்கு மேலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கவுண்டே பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தொப்பி கத்திரி விதை வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட 100 தான் இருந்துச்சு. கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம பச்சை நீட்டை அவரை, அதாவது நீட்டை கத்திரி இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம மாடியில் அந்த ரெண்டுமே ஆல்ரெடி மிக்ஸ்டாகி இருந்துச்சு. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20லேருந்து 30 விதைக்கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமே இல்லாமல் இன்னமுமே நம்ம மாடியில் கொஞ்சம் சீட்ஸ் இன்னும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், காய வச்சுருக்கேன். அதை நாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம். இப்போ வாங்க நம்ம போய் லில்லி பிளான்ட்டையும் அடினியமையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜேட் பிளான்ட் கட்டிங் சொல்லியிருப்போம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஒரு இந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டிங்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கட்டிங்கே கூட 3ஆக கட் பண்ணி வைக்கலாம், வச்சிங்கனாலும் உங்களுக்கு பிளான்ட்ஸ் நல்லாவே க்ரோ ஆகும். இந்த அடினியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஸ்டெம்ப் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதுவுமே உங்களுக்கு 50 ருபீஸ் தான் வருது ஒரு பிளான்ட்டு. ஜென்ரலாக சீட்ஸ் போட்டு நம்ம வளர்க்கலாம். சீட்ஸ் போட்டு வளர்க்கக்குள்ள இந்த ஸ்டேஜ் வரவே 6 மந்த் வரைக்குமே எடுக்கும். நீங்கள் அவ்வளோ டைம் இல்லை ப்ரோ நமக்கு சீக்கிரமாக ஃப்ளாரிங் வரணும்னா இதுலேருந்து மேக்ஸிமம் இன்னொரு 6 மந்தில் நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் பார்த்துட்டிங்கன்னா லில்லி டியூபர்ஸு. ஒரு டியூபர் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா 100லேருந்து 150 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இதுவுமே வந்துட்டு ஒரு டியூபர் நம்ம 60 ருபீஸ்க்கு தான் முன்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். 60 to 120 வரைக்குமே சேல்ஸ் பண்ணியிருந்தோம் டியூபராக. பிளான்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் 200 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நியூ இயர்க்காக
பாருங்கள் இந்த டியூபர்ஸ் எல்லாமே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 டியூபர்ஸ் இருக்குது. நீங்கள் என்னப்பா அது எல்லாம் முளைக்கவே இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா இது நீங்கள் சும்மா தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலே முளைச்சி வர ஆரம்பிச்சிரும். இப்போ தான் டியூபர்ஸ் எல்லாமே வந்தது. நான் முன்னாடி கூட நான் டியூபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்கு போடுறோன்னு சொல்லலை. நமக்கு நேற்று தான் இது எல்லாமே ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லீஃப் எல்லாமே இப்படி இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வித்தின் 2 to 3 வீக்ஸில் நமக்கு நல்லா பெருசாக லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிரும். 6 to 1 இயர்க்குள்ளே நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரே காம்போ வாங்கணுன்னா 200 ருபீஸு. இல்லைப்பா எனக்கு வெறும் லில்லி ப்ளஸ் சீட்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 130 ருபீஸ் வர மாதிரி இருக்கும். 130 to 150 ருபீஸ். உங்கள் பிளேஸை பொறுத்து கொரியர் மாறலாம். ஏன்னா இது நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு ஹேர் டைட்டாக தான் அனுப்ப முடியும். நீங்கள் எல்லா காம்போவும் அதாவது ஒரு இது பிளான்ட்டு ப்ளஸ் சீட்ஸு இதெல்லாமே சேர்த்து வாங்கினா 200 ருபீஸ் நீங்கள் ஜிபே பண்ணிடலாம். அது அன்னைக்கு எப்படின்னு நான் வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த டியூபர்ஸ்லாம் வச்சிங்கன்னா பாருங்கள் இப்போயே எவ்வளோ லீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதெல்லாம் சீக்கிரமாக ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த டியூபர்ஸை பேஸ் பண்ணக்குள்ளே அந்த டியூபர்ஸ் சீக்கிரமாக ப்ளேஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக டியூபர்ஸ் நம்ம அனுப்ப முடியும். எல்லாமே பிங்க் கலர் தான். டிஸ்பிளேல கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், மறக்காம பாருங்க. கிட்டத்தட்ட நீங்க வெறும் எனக்கு சீட்ஸ் பிளஸ் இந்த டியூபர்ஸ் மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 130 ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். 1 செகண்ட் நல்லாவே நீங்க இந்த அடினியம்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க வச்சிங்கன்னா உடனே வந்துடும். இது எப்படி சென்ட் பண்ணுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா வெறும் ரூட்டாக தான் சென்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெறும் மண்ணோட நம்ம அடினியம் வாங்கி வைக்கிறதோட இந்த நீங்கள் வீட்டில் பூக்கவே இல்லைன்னா கூட அந்த அடினியமை பிடிங்கி அப்படியே ஒரு நாள் 2 நாள் அப்படியே விட்டுருங்க காற்று போக. அப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆயிரும். அடினியமை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் வரைக்குமே நீங்கள் நடாமையே கூட அப்படியே வச்சுருக்கலாம், தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு. நம்ம இது அப்படியே தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா 50 ருபீஸ் to 80 ருபீஸ் வரும். அதனால தான் நம்ம தனியாக வாங்கினா, ஏன்னா பிளான்ஸோட சைஸ் எல்லாமே வேரி ஆகும். அதனால தான் இந்த ப்ரைஸு. நம்ம ஒரு காம்போவும் வாங்கக்குள்ள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் இன்றைக்கி நம்ம 10 மணிக்கு வீடியோ போகிறோம், உடனே நீங்கள் பே பண்ணிட்டீங்க, இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா 1 நிமிஷம் வாட்ஸ்அப்பில் கேட்லாகுமே இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் ஹேன்னு போட்டுட்டு பே பண்ணலாமா ப்ரோ எனக்கு இந்த காம்போ வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம ரிப்ளை கொடுத்ததுமே நீங்கள் பே பண்ணிடுங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். ஏன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க கார்டனிங்காக. எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம் தான் ட்ரை பண்ணோம். சீட்ஸ் எதுவுமே வெளியே அவ்வளோக்கா கிடைக்கல. கிட்டத்தட்ட நம்மளே எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் சார்ஜ் மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. இந்த அடினியமுக்கு ப்ளஸ் லில்லி ஜேட் பிளான்ட் கட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஜேட் பிளான்ட்டு கட்டிங்ஸு நீங்கள் 50 பேருமே கூட வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா நம்மக்கிட்ட நிறைய ஜேட்ஸ் இருக்குது. நம்ம இது ஆல்ரெடி பிளான்ஸாகவுமே ஒரு பிளான்ட்டு 100 ருபீஸ்க்கு நல்ல மதர் பிளான்ட்டு 450 500 வரைக்குமே நம்மக்கிட்ட வாங்கியிருந்தீங்க. இது நம்மளுக்காக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கட்டிங்ஸாக சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை கால் பண்ணுறீங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் நம்ம ஃபேமிலிஸ்க்கெல்லாமே இந்த அளவுக்கு இங்கே விற்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய கிளாரிஃபிகேஷன் நடக்குது. கமெண்ட்ஸ்லேயே கூட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் ஆனால் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி கேட்டுட்றீங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட கிவ்அவே வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் அதுலேருந்து நம்பர்ஸ் எடுத்து கால் பண்ணிகிட்ருக்கீங்க சீட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தால் நம்ம சொல்லிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோலேயே. அப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டு இருக்க ஜேட் பிளான் சைஸ்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட நான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3.5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும் இந்த ஜேட் பிளான்ட்டு. நல்லாவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷியாக மரம் மாதிரி இருக்கும். பாட் சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். 6 inch பாட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் கொடுத்தா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சின்னதாக இந்த சைஸ் கொடுத்தாகும். இந்த சைஸ் இருந்தால் கூட ஒரு 4 இலை இருக்க அளவுக்கு இருந்தால் கூட ஜேட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக சீட்ஸும் இருக்குது, கூடவே பிளான்ஸும் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினா அந்த சீட்ஸோட ப்ரைஸே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 250லேருந்து 300 இருக்கும். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லில்லி பிளான்ட்டு, கூடவே ஒரு அடினியம்,
அண்டு ஜேட் பிளான்ட் கட்டிங் இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 200க்கு தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்க்கக்குள்ள 100 ருபீஸ்க்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம பிளான்ஸும் இன்க்ளூட் பண்ணோன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கக்குள்ள கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம லில்லி பிளான்ட்டை வந்துட்டு நம்ம ஓட்டரோடு சென்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஏர் லாக் பண்ணி எப்படி கடையில் நம்ம மீன் வாங்குகிறோமோ அந்த மாதிரி இதை சென்ட் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொரியர் காஸ்ட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஃபீட்பேக்காக. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் நம்ம மொத்தமாக ஒரே காம்போவாக அனௌன்ஸ் பண்ணக்குள்ளே கொரியர் சார்ஜே நமக்கு 100 ருபீஸ் வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பிளான்ட் காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 2 பிளான்ட்டு ஒரு கட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 100 ருபீஸ்ன்ட்டு இந்த ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெளியே இருந்து வாங்கினது தான். நம்மக்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜேட்ஸ் மட்டும்தான். ஜேட்ஸ் நம்ம கட்டிங் தான் அதுவும் உங்களுக்கும் தரப்போகிறோம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல நியூ இயர் ஆஃபர்னு நினைக்கிறேன். புதுசாக கார்டனிங் வைக்கணுங்கிறவங்க கூட இந்த சீட்ஸை வாங்கி நீங்கள் வீட்டு தோட்டத்துலையோ இல்லை மாடியில் க்ரோ பேக் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் நம்ம சேனலில் இந்த ஆஃபர் வரணுன்னா நம்ம இனிமேட்டு வெளியே இருந்து சீட்ஸ் வாங்காமல் நம்ம மாடியிலே போட்டு சீட்ஸ் எடுத்துக்கலாங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வாங்கின சீட்ஸ்லேருந்து ஒரு 2 to 3 சீட்ஸ் நம்மளுமே நம்ம டெரஸ் கார்டனுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சீசனில் மோஸ்ட்டாக நம்ம டெரஸ் கார்டன்லேருந்தே சீட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு கிவ்அவேக்கு சீட்ஸ் வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய டியூபர்ஸாக நம்ம அனுப்ப முடியும். லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் நியூ இயர் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்டு நம்ம கொரியர் ஐடியை நம்ம செட் பண்ணிடுவோம், ட்ராக்கிங் ஐடியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.